மேத்தமெட்டிக்ஸ் சேனலில் 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.18ல் ஃபஸ்ட்டு சம் பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு சம்மில் நமக்கு இங்கே என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நம்ம என்ன பண்ணோம், வெரிஃபை பண்ணோம். ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ பி ப்ளஸ் ஏவோட வேல்யூ ஆட் பண்ணால் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணோம். இப்போது ஏ ப்ளஸ் பினா இப்போ இதை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்குங்க. ஏ ப்ளஸ் பினா இதில் இருக்க இந்த ஃபஸ்ட் வேல்யூ அண்ட் ஃபஸ்ட் வேல்யூ ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், இந்த இடத்துல இப்போது இது வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஃபஸ்ட்டு சம்மில். அப்போது ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ என்னது நமக்கு ஆட் பண்ணும்போது 6 அப்படின்னு வரும் ஃபஸ்ட் வேல்யூ. அடுத்தது இந்த ஃபஸ்ட் வேல்யூ செகண்ட் வேல்யூ ஆட் பண்ணுங்கள். ஓகேவா, அப்போ நமக்கு 16 கிடைக்கும். அடுத்தது அதே மாதிரி இங்கே ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 6, இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 7, இங்கே ஆட் பண்ணோம்னா 9, இந்த இடத்துல ஆட் பண்ணோம்னா நமக்கு -3 தான். இதுதான் ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், பி ப்ளஸ் ஏவும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இப்போ பி ப்ளஸ் ஏனா பியை ஃபஸ்ட்டும் ஏவை செகண்டுமா ஆட் பண்ணணும். ஓகேவா, பியை முன்னாடி போட்டுக்கோங்க. இப்போ ஆட் பண்ணி பாருங்கள். ஆட் பண்ணாலும் நமக்கு சேம் இதே வேல்யூ தான் கிடைக்கும். ஓகேவா, ஸோ இப்போ எப்படி போடணுன்னா, பியோட வேல்யூ ஃபஸ்ட்டும் ஏவோட வேல்யூவை செகண்டுமா ஆட் பண்ணிங்கனாலும் நமக்கு என்ன கிடைக்கும், 6 அதே தான் வரும். 7 + 9 அப்படின்னு போட்டாலும் நமக்கு என்ன கிடைக்கும், 16 தான் வரும். ஸோ சேம் இதே வேல்யூ தான் நமக்கு என்ன கிடைக்கும், ரிட்டர்னில் கிடைக்கும். ஓகேவா, ஸோ இப்போ நமக்கு என்ன ஆகுது, ரெண்டுமே ஏ ப்ளஸ் பியும் பி ப்ளஸ் ஏவும் சேம் தான். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு, ரெண்டுமே சேம் தான். இதை நம்ம வெரிஃபை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஹென்ஸ் வெரிஃபைடுன்னு எழுதிக்கோங்க. ஹென்ஸ் வெரிஃபைடு. இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஷார்ட்டாக நான் எழுதிட்டேன். நீங்கள் எப்படி எழுதணும்னா, பியோட வேல்யூ எழுதிட்டு ஏவோட வேல்யூயும் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணி காட்டுங்க. அப்புறம் ஏவோட வேல்யூ எழுதிட்டு பியோட வேல்யூ இதுக்கு இந்த இடத்துல எழுதிட்டு ஆட் பண்ணி காட்டுங்க. இங்கே பியோட வேல்யூ எழுதிட்டு ஏவோட வேல்யூ எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆட் எழுதிட்டு எழுதுங்க. சரியா, நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் சம் பார்ப்போம். இதுலேயே செகண்ட் சப்டிவிஷன். ஓகேவா, இப்போ ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ ரெண்டுமே நமக்கு இதனுடைய வேல்யூ வந்து நமக்கு 0 அப்படி தான் வருதான்னு பார்க்கலாம். இப்போ இது நீங்கள் செக் பண்ணாலே நமக்கு 0 தான் வரும். ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் ஏ, ஃபஸ்ட்டு ஏனா என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா ஏவோட வேல்யூ இருக்குது இந்த இடத்துல 1 9 3 4 8 -3 தான் ஏவோட வேல்யூ. ஓகே, ஏவோட வேல்யூ என்னது, இதில் சிம்பிள் சேஞ்ச் பண்ணணும். -1 -9 -3 -4 -8 அப்புறம் +3. ஓகேவா, இதுதான் -ஏ. இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னது, ஏ ப்ளஸ் ஏ. ஸோ ஏ ப்ளஸ் ஏ சேர்த்தோன்னா ஆட் பண்ணுங்கள். இப்போது ஏவையும் ஏவையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் 1 - 1 வந்து 0, 9 - 9 வந்து 0, அதே மாதிரி இது 0 0 0 0ன்னு வந்துருச்சா. இப்போ இது ஃபுல்லாக 0னா இது எப்படி எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஆர்ஹெச்எஸோட வேல்யூ என்னது, -a ப்ளஸ் ஏ. ஸோ ஏவையும் ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் ஏவோட ஆட் பண்ணாலும் சேம் அதே தான். நமக்கு எல்லாமே நமக்கு 0 0 0 0 0 0 தான் கிடைக்கும். ஸோ 0. ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த வேல்யூக்கும் நமக்கு 0 தான் கிடச்சிருக்கு, ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூக்கும் 0 தான் கிடச்சிருக்கு. ஸோ இந்த வேல்யூவும் நமக்கு என்னது 0 தான் கிடச்சிருக்கு. சரியா, அப்போ இதை எப்படி எழுதலாம், இந்த இடத்துல therefore a ப்ளஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு -a ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு 0. ரெண்டுமே நமக்கு 0 தான் கிடச்சிருக்கு. ஸோ அப்போ இந்த வேல்யூஸ் வந்து நமக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு சம்முடைய ஆன்சர். ஓகேவா, ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.